friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு 7 சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் இந்த வீடியோல ஷேர் பண்ற எல்லா டிப்ஸ்மே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நான் போஸ்ட் பண்ணக்கூடிய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு Instagramல ஃபாலோ பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. முதல் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வெள்ளரிக்காய் வாங்கும்போது சில சமயம் அந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. பசங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு கொடுத்து விட்டோம் அப்படின்னா சாப்பிடாமையே கொண்டு வருவாங்க, கசப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கசப்பான வெள்ளரிக்காவை கூட நம்ம வந்து அந்த கசப்பு தன்மையை எப்படி வெளியேற்றுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குக்கும்பரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த பகுதியை வந்து இப்படி கேப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இப்படி மேலே வச்சு இப்படி நம்ம ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த உள்ளே இருந்து நுர மாதிரி வெளியில் வரும். அந்த கசப்பு தன்மையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். இங்கே பாருங்கள், அப்படியே வெளியில் வந்து ஃபுல்லாக நுர மாதிரி வந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சா போதும், இந்த மாதிரி வந்துடும். ஒரு சைடு பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு சைடும் அதே மாதிரி கட் பண்ணி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சாச்சு. இப்போ இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எப்பயும் போல் நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெள்ளரிக்காய் ரொம்பவே ஸ்வீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பயும் நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்றத விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் பிரெட் பேக்கெட் வாங்கினோம்னா பாதி பேக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு மீதி பேக்கெட்டை அப்படியே சுற்றி வச்சோம்னா அது சீக்கிரமாகவே காஞ்சு போயிடும், இல்லை ஸ்பாயில் ஆயிரும். மீதி இருக்கிற பிரெட் பேக்கெட்டை ரப்பர் பேண்ட் கிளிப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஏர் டைட்டாக எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த பேக்கெட்டை இப்படி நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கணும். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்கிற பகுதியை வந்து கீழே இந்த மாதிரி ரவுண்டாக இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஏர் டைட்டாக கவர் ஆகிக்கும். இது வந்து நம்ம ட்ராவல் எல்லாம் பண்ணும்போது இந்த மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நம்ம கையில் வந்து ரப்பர் பேண்ட்லாம் இருக்காது இல்லைங்களா. ட்ராவல் டைம் எல்லாம் பிரெட் பேக்கெட்டை இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பேக்கில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஏர் டைட்டாகவும் இருக்கும், சிந்தி போகாது. ரொம்பவே யூஸ்ஃபுல் டிப்பு, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துட்டு இந்த கேஸ் லைட்டர் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது வந்து கேஸ் லைட்டர், நம்ம கேஸ் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கக்கூடிய லைட்டர். இது நம்ம கன் மாதிரி யூஸ் பண்ணணும். இதை இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ளேம் எரியும், நம்ம கையை எடுத்துட்டோம்னா ஃப்ளேம் வந்து ஆஃப் ஆயிரும். இது வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எங்கள் வீட்டில் கேஸ் லைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறமா சாமி விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது செலிப்ரேஷன்னா கேக்கில் கேண்டில் லைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கேஸ் வந்து தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். கூடவே இந்த மாதிரி ரீஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து தனியாகவும் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு நாசல் மாதிரி இருக்கும். இந்த நாசலை வந்து அந்த லைட்டரோட பின் பகுதியில் வச்சுட்டு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கேஸ் ஃபில் ஆகிக்கும். வேணுங்கிற அளவு ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நிறைய பேர் இந்த ப்ராடக்டோட லிங்க் கேட்டிருந்தீங்க. எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ப்ராடக்டோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. 4th டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் 2-3 குக்கர் இருக்குது அப்படின்னா எந்த வெயிட்டு எந்த குக்கருக்கு அப்படின்னு சில சமயம் கன்ஃபியூஸ் ஆயிரும். எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்டோ என் பொண்ணோ வந்து சம்டைம்ஸ் குக்கரில் ரைஸ் வைப்பாங்க. அப்போ நிறைய சமயம் பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டுருவாங்க. ரொம்ப லூஸான வெயிட் போட்டாங்க அப்படின்னா நம்ம விஜயகாந்த் ஸ்டைலில் தூக்கி அடிச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படின்னா அந்த வெயிட் வந்து தூக்கி அடிச்சிரும் ப்ரெஷரில். இந்த வெயிட் கன்ஃபியூஷனை தவிர்க்கறதுக்காக நான் ரீசெண்டாக ஒரு ஐடியா பண்ணேன். எங்கள் வீட்டில் கரெக்டான வெயிட்டு வந்து முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேறு கலரில் வந்து நெயில் பாலிஷ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேண்டிலில் ஒரு டாட்டு, அதுக்கப்புறம் அந்த வெயிட்டில் ஒரு டாட் வச்சுட்டேன். இப்போ வந்து எங்களுக்கு கன்ஃபியூஷனே இல்லை. இந்த குக்கருக்கு இந்த வெயிட்டு, இந்த குக்கருக்கு இந்த வெயிட்டு அப்படின்னு நம்மளுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ கன்ஃபியூஷனே இல்லாமல் யார் வேணாலும் குக்கர் யூஸ் பண்ணலாம். நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது இந்த இடத்தையெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்க்ரப் பண்ண மாட்டோம். அதனால் இது நிறைய நாளைக்கு வரும். ஒரு 2-3 மாதம் கழித்து போயிட்டா கூட நம்ம திருப்பியும் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதே மெத்தடை வந்து நம்ம வீட்டில் பூட்டு சாவிக்கு கூட யூஸ் பண்ணலாம். எந்த பூட்டுக்கு எந்த சாவின்னு தெரியாமல் சில சமயம் வந்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷில் ஒரு டாட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம், ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் பூசணிக்காய் வாங்கினோம்னா இதுலேருந்து தோல் எடுக்கிறது வந்து ரொம்பவே சிரமமான வேலை. நிறைய பேர் தோலோடவே சமைப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து தோலோடு சமைச்சா பிடிக்காது. இந்த தோல் எடுக்கும்போது நிறைய காயும் வேஸ்ட் ஆகும், டைமும் நிறையா வேஸ்ட் ஆகும். ஸோ இது ஈஸியாக எப்படி தோல் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தோலோடவே இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிக்கலாம். உள்ளே இருக்கிற விதை போர்ஷன் எல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டீமர் வந்து உள்ளே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீசஸ் எல்லாம் இது மேலே வச்சிடலாம். இப்போ இந்த கடாயை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும். இது முழுசாக வேகக்கூடாது, ஏன்னா உப்பு மசாலாலாம் எதுவும் நம்ம போடலை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது ஓரளவுக்கு ஆறி இருக்கு. நல்லா பெருசாக பழுத்த பூசணிக்காவாக இருக்குது அப்படின்னா அந்த தோலை வந்து நம்ம இப்படி கையில் உரிச்சாலே உறிஞ்சு வந்துடும். ஆனால் இது கொஞ்சம் காயாக இருக்கிறதால நான் கத்தி வச்சு எடுத்து காட்டுறேன். பாருங்கள், வேஸ்டேஜே இல்லாமல் தின்னாக அந்த தோல் வந்து சுலபமாக நம்மளால் எடுக்க முடிஞ்சிருச்சு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எப்பயும் சமைக்கிற மாதிரி உப்பு மசாலா பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பொரியல் ரெடி ஆயிரும். உப்பு காரமெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சள் பூசணிக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம வீடுகளில் அது அதிகமாக சமைக்கிறது இல்லை. மஞ்சள் பூசணிக்காவை பயன்படுத்தி ஒரு 3 வித்தியாசமான டேஸ்டியான ரெசிபி வந்து நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் டெய்லி பயன்படுத்தக்கூடிய இந்த டீ வடிகட்டி வந்து நம்ம என்னதான் கழுவி சுத்தமாக வச்சுருந்தாலும் நம்ம பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். டீ வடிகட்டியை வெளிச்சத்தில் வச்சு பாருங்கள், எவ்வளோ அடைப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு டீ வடிகட்டி எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வந்து புதுசு மாதிரி ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து ஒரு நிமிஷம் அப்படியே டைரெக்டாக தீயில வந்து நம்ம காட்டணும். அந்த ஃபில்டர் நல்லா சூடாகி ரெட் கலரில் இந்த மாதிரி ஆயிரும். ஒரே நிமிஷத்தில் இப்படி ஆயிரும் நம்மளுக்கு. அதை எடுத்து 2-3 தடவை இப்படி தட்டினா போதும், பாதி அழுக்கு வந்து வெளியில வந்துடும். இப்போ நான் வெளிச்சத்துல வச்சு காட்டுறேன் பாருங்க. இது இன்னும் ஃபுல்லா சுத்தமாகல. அந்த ஓரங்கள்ல எல்லாம் வந்து அந்த அழுக்கு அப்படியே தான் இருக்கு. இதை எப்படி பளிச்சுன்னு சுத்தம் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த சூடு ஆறுறதுக்குள்ளேயே இதை வந்து ஒரு பெரிய பவுலுக்குள்ள வச்சிருங்க. இதை கிளீன் பண்றதுக்கு நான் பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். ஆப்ப சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் பேக்கிங் சோடா. 1 ஸ்பூன் அளவு எடுத்து அந்த ஃபில்டருக்குள்ள அப்படியே நம்ம தூவி விட்டுக்கலாம். இதுல வந்து நம்ம கொஞ்சம் வினிகர் ஊத்த போறோம். இது வந்து சிந்தட்டிக் வினிகர் இல்லைன்னா நான் ஃப்ரூட் வினிகர் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லயுமே கிடைக்கும். ஆன்லைன்லயும் அவைலபிளா இருக்கு. கொஞ்ச நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஒரு ஹார்டான பிரஷை வச்சு நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ஸ்டவ் கிளீன் பண்ற மெட்டல் பிரஷ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நல்லா இப்படி ஒரு 2 நிமிஷம் தேய்ச்சோம்னா போதும், அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்க எவ்வளோ அழுக்கு கலெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து நார்மலா நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்க பளிச்சுன்னு சுத்தமாயிருச்சு, அந்த கரையெல்லாம் காணாம போயிருச்சு. ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி டீ ஃபில்டரை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா பாலெல்லாம் ஊற்றி நம்ம டீ வடிகட்டுவோம், அதை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பாரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.